இன்னைக்கு நம்ம மெமரிஸ் ஆஃப் சாங்கியனோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்டா அந்த மெய்டு போன பிரின்சஸ் நினைச்சு அந்த பயலுக்கு வந்து போட்ல கடத்திட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயினியா அவளை காப்பாத்துறேன்னு போய் போட்ல இறங்கிருப்பா. போய் அடிச்சு காப்பாத்திருப்பான்னு பார்த்தா 2 பேருமே கட்டிப்பட்டு வச்சிருக்காங்க. அந்த மெய்டு பொண்ணு கத்திட்டு இருக்கா, நம்மள யாரு வந்து காப்பாத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு. அதோடய சொல்றா, கவலைப்படாத, யாராச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. இவங்களுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய சட்டையில தண்ணியா ஊற்றி கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பிரின்சஸ் இவ்வளவு பெரிய தண்ணி சட்டி வச்சிருக்கிறாங்களே எதுக்கு அப்படின்னு கேக்குறப்ப, தண்ணி தாக எடுக்கும் அதுக்காக இருக்கும், நம்மள சமைக்கவா போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பயே வெளில சவுண்டு, ஒருத்தரை வந்து உரிச்சு வேக வச்சிரு, இன்னொருத்தரை பொரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் ஆடி போயிடுறாங்க. ஐயோ, நம்மள சாப்பிட போறாங்களா, நம்ம உயிரோட எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்திக்கிட்டு எந்திரிக்கலாம் பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்படியே வெளில கட்டுறாங்க. பார்த்தா இவங்க நிஜமாவே சமைக்கிறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. கோழி பன்னி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, அதை தான் சமைக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பாட்டுக்கு சமையலுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கப்ப கரெக்டா அங்க குதிரையில முகமுடி போட்டுட்டு வரான். யாருன்னா ஹீரோ தான் வரான். வந்தோடனே அப்புறம் என்ன, 2 பேருக்கு சண்டை. இந்த ஹீரோயினி இவளை கூட்டிட்டு தப்பிக்கலான்னு வரப்ப கதை உடச்சிக்கிட்டு ஒரு பையன் வந்து விழுவான். அப்பதான் ஹீரோயினி வந்து ஹீரோவை தடவை பாக்குறா. ஆனா 2 பேருமே மூஞ்ச மூடி இருக்கிறாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது. சரி சொல்லிட்டு ஹீரோவும் அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு அப்படியே குதிரையோட நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் கையில வந்து அடிபட்டு ரத்தமா இருக்கு. இது வந்து ஹீரோயினி பார்த்துட்டு என்ன பண்றா, போயிட்டு எங்க ஊர் மருந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டு அவளோட கேட்சப் வச்சு அதை கட்டி விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து அந்த பிரின்சஸை பார்க்குறான். அது மெய்டுன்னு அவனுக்கு தெரியாது, பிரின்சஸ்ன்னு நினைச்சுதான் அவளை பார்த்துட்டு இருப்பான். அப்படியே வந்துட்டு பிரின்சஸ் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை தேடி ஆளுங்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோவும் அதான் அவங்கள தேடி ஆளு வந்துட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிடுறான். அட்டாசிலே பார்த்தா பிரின்சஸ் வந்து வண்டியில உட்கார வச்சு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அரண்மனைக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து அந்த கமாண்டர் ஹீரோயினி அண்ணன் தான் கூப்பிடுறா. நம்மளே வேற அண்ணன்னு வச்சுக்கலாம். அண்ணன் வந்துட்டு, இங்க பாரு, போற நேரத்திலேயே ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ, மேடி கிட்ட இருந்து உன் ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கோ, நீ தான் அங்க பிரின்சஸா இருக்கணும். என்ன எமேலா தான் ஹீரோயினியோட பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. என்ன சத்தத்தையே காணும்னு பார்த்தா உள்ள ஹீரோயினி இல்லவே இல்லை. அந்த மேடு பொண்ணு தான் இன்னும் பிரின்சஸா உட்காந்துருக்கா, பயந்து போய் உட்காந்துருக்கா. எங்கடான்னு பார்த்தா ஹீரோயினி தான் சொன்னால, நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க வந்து சுத்திக்கிட்டு அது இதுன்னு வாங்கி தின்னுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. கரெக்டா அண்ணன் இங்க வந்துடுறான். வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் விளையாட்டா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருப்பியே. அரண்மனை வாசலுக்கு வெளிலதான் அந்த பிரின்சஸோட வண்டி நிக்குது. உள்ள யாரு, மெய்டு எல்லாம் இருக்கிறா. பார்த்தா வெளில 2 குட்டி பொண்ணுங்க. அவ வந்து குட்டி பிரின்சஸ் போல. என்னோட சிஸ்டர் இல்ல, அவ நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள தலை விடுறதுக்கு குதிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினியா இங்கிருந்து விறுவிறுன்னு ஓடி போய் விட்டா பாருங்க, அவன் மூஞ்சில வருவா. அவ போய் கீழே விழுந்துருவா. எவ்வளவு தைரியம் தான் என்ன அடிச்ச அப்படின்னு சொல்றப்ப, எவ்வளவு தைரியம் தான் பிரின்சஸ தொல்லை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்ல, இவங்க 2 பேரோட அண்ணனும் வந்து இவங்க 2 பேரையும் தலையில கொட்டி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே அரசரை பார்க்கறதுக்கு தான் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மேடு பொண்ணுக்கா உடம்பெல்லாம் நடுங்குது, மாட்டிக்க போறோம் பிரின்சஸ் அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அரசரை பார்த்தா டிங்குன்னு மண்டையாட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போறா. அதே மாதிரி உள்ள போயிட்டு பதறி போய்தான் அந்த பொண்ணு வணக்கம் சொல்றா. அப்படியே வணக்கம்லாம் வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினி வந்து அங்க தேடிட்டு இருக்கா. இதுல யாரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அந்த பிரின்சி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தா. அங்க யாருமே இல்லை. யாரா இருப்பான்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா அந்த தாத்தா வந்தார்ல கூட, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட கழுத்துல அம்புல குத்து வாங்கினாரு. அவர் வந்துட்டு கதையா அளக்குறாரு. அரசே, நீங்க வேற பிரின்சஸ் கூட்டி வரப்ப இந்த அசஸ்லாம் வந்துட்டாங்க, நான் என் உயிரையே பணம் வச்சு காப்பாத்திருக்கேன் அப்படி இப்படின்னு இவர் பாட்டுக்கு அளந்து விட்டு இருக்காரு. அரசராலேயே முடியல. சரி அதான் பிரின்சஸ் பத்திரமா வந்துட்டாங்களோ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் வந்து அண்ணன் கேட்கிறாரு, ஹீரோயினோட அண்ணன். ஆமா, இதுல யாரு பிரின்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி கேட்க, அப்பதான் அரசர் சொல்றாரு, இல்ல அவன் வரல இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அட்டசிலேயே ஹீரோயினியும் அந்த மேடு பொண்ணு குளிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினி புலம்பிட்டு இருக்கா, அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்திருக்கிறேன் பாத்தியா, அவனுக்கு தைரியத்தை, அந்த பக்கமே வரல, இவெல்லாம் ஒரு பிரின்ஸா அப்படிங்கிற மாதிரி கோபமா பேசிட்டு இருக்கா. அப்படிங்கிட்டு காட்டுறாங்க. ஹீரோ கூட ஒரு பையன் உட்காந்து பேசிட்டு இருக்கான். என்ன எப்படி அடிபட்டு இருக்கு, உங்களுக்கு தான் ஆயிருந்தா அப்படின்னு சொல்றப்ப, அதை விடு, பிரின்சஸ் யாரும் கொண்டு இருந்தா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும்ல, நான் அவளை எப்படியே காப்பாத்திட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதோட நீங்க இன்னைக்கு அங்க பிரின்சஸ் வரப்ப கூட அங்க இல்ல, அரசர் கோவமா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் விட பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா விருந்து. தடவை மருமக வந்திருக்கிறா. விருந்து வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை இருக்கானா, அந்த பையன் வரவே இல்லை. அப்ப கூட ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா, இப்ப கூட அந்த பையன் வரல பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நிறைய விதவிதமா இருக்குமா, அதெல்லாம் அவ கண்டுக்காம சரி போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஜாலியா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த குட்டி பிரின்சஸ் அவ வந்துட்டு, ஓ அப்ப மதியம் உதைச்சது என்னோட சிஸ்டர் இல்லாதானா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பகீர்னு ஆயிடுது.
பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதோட நம்மள யாரு ஜெயிச்சான்னு சொல்லிட்டு இன்னும் முடிவெடுக்கலல்ல, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சேலஞ்சுக்கு லெட்டர் கொடுத்துட்டு போறா. அதோட அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதி கொடுத்துட்டு போயிரு. பைரேனி பார்த்துட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அரசர் வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த பையன் வரல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு குயின்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவங்க சொல்றாங்க, சரி சரி விடுங்க, அதான் பிரின்சஸ்க்காக ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படியே வானத்துல ஒரே வான வேடிக்கையா இருக்கு. ஹீரோயின் வந்து இதை தடவை பாக்குறா. எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காளா. அப்படியே இங்கிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஓ அப்பா இதெல்லாம் இந்த கல்யாணத்துக்காக ரெடி பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். இதுல என்ன இருக்கு, கொஞ்ச நேரம் வானத்துல ஜொலிக்குது, அப்புறம் எல்லாம் தூசி ஆயிரும், இதுல என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பட்டுக்கு போக அப்படிங்கிட்டு ஹீரோயினியை கட்டுறாங்க. அதுல வந்து ஒரு துகளை வந்து ஹீரோயினி பிடிச்சிருப்பாளா, அப்படியே தூசியா இருக்கும். ஓ தூசி ஆயிருதா, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு கட்சி இது சந்தோஷத்தையும் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியும் தருது இல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கா. இப்படி ரெண்டு பேருமே கொஞ்சம் வித்தியாசமானவங்க நம்மளுக்கு காட்டுறாங்களா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.